பிலாஸ்பூர் அப்படின்ற கிராமத்துல தன்வி குருவியும் அவளோட பொண்ணு புஜ்ஜி குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கு பட்டணத்துல இருந்து மினிக்கி அப்படின்னு ஒரு காகம் வந்துருந்துச்சு. அது அவங்களோட உறவினர்ல ஒருத்தங்க. அது ரொம்பவே தற்பெருமை பிடிச்சது. எப்பவுமே பெருமை பீத்திக்கிட்டே இருக்கும். என்ன தன்வி இப்பெல்லாம் ஊர் பக்கமே வருதில்ல? நானும் வந்தா கூட நீ கண்டுக்கிறதே இல்லையே. அதனாலதான் இப்ப ஒரு 10 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க ஊரு சாப்பாடு வேற ரொம்ப டேஸ்டா இருக்குமா? எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு மினிக்கி அந்த வீட்டிலேயே தங்குறதுக்கு முடிவு பண்ணுச்சு. அப்ப தன்வி குருவி சொல்லுச்சு, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பாப்பாவை பார்த்துட்டு வீட்டிலேயே காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கனால என்னால ஊர் பக்கம் வந்துட்டு போக முடியல. நீங்க தான் இப்ப பார்க்க வந்திருக்கீங்களே, இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 10 நாள் என்ன 15 நாள் கூட இருந்துட்டு போங்க. இந்த ஒரு சாப்பாடு எனக்கு ரொம்பவே நல்லா சமைக்க தெரியும். உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களை எப்படி நல்லா கவனிச்சுக்கிறதுன்னு நீங்க இருந்து பாருங்க. அப்புறம் ஊர்ல அத்தை மாமா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அவங்கள நான் கேட்டேன்னு சொல்லணும். தன்வி குருவி மினிக்கி கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சிருச்சு. மினிக்கி அக்கா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப அசதியா இருக்கும். இந்த கட்டில்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு விதவிதமா சமைக்கிறதுக்காக நான் கடத்தெருவுக்கு போய் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரேன். மாச கடைசி ஆனதுனால வீட்டுல தேவையான பொருட்கள் எதுவுமே இல்ல. நீங்க வேற விதவிதமா கேக்குறீங்க. அதனால பக்கத்து கடைக்கு போனாதான் பொருட்கள் வாங்கிட்டு வர முடியும். நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி கடத்தெருவுக்கு போச்சு. அந்த கடையில நம்ம சிச்சுக்காகந்தான் ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது சொல்லுச்சு, ஏய் சோட்டு, உன் கடை பக்கத்துல என் கடை இருக்கிறதுனாலயே கஸ்டமர் வரவே மாட்டேங்கிறாங்க. நீ வேற ஆவாத பொருளை வச்சுக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்றது, யாருக்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கடையை காலி பண்ண பாரு. அப்படிதான் உன் தரித்திரம் என்ன விட்டு போகும். சிச்சுவும் சோட்டுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே தன்வி குருவி மாவு வாங்குறதுக்கு கடைக்கு வந்துருச்சு. சிச்சு அக்கா, எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. உங்க கடையில இருக்கிற எல்லா மாவுலையும் எனக்கு 2 கிலோ கொடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க எல்லா எண்ணெய் கடையில இருந்து நான் எண்ணெய் வாங்க வேண்டி இருக்கு. சரி, நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க எனக்கு மாவை பொட்டலம் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. ஐயோ, நான் வேற பேச்சுவாக்குல இதை மறந்துட்டேன். இதை எல்லாத்துலயும் என்னோட கணக்கை எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா கணக்கையும் முடிச்சு விட்டுடுறேன். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்ததுனால என்கிட்ட சுத்தமா பைசா இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி விதவிதமான மாவுல வித்தியாசமான பலகாரங்கள் செஞ்சு மினிக்கி முன்னாடி கொண்டு போய் வச்சுது. மினிக்கி அக்கா, உங்களுக்கு பிடிச்ச எல்லா வகையான பலகாரமும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த ஊர்ல எல்லாருமே விரும்பி செய்யற பண்டங்களா பார்த்து உங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் பல வருஷம் கழிச்சும் ஞாபகம் இருக்கும். அதனால சீக்கிரமா இந்த பலகாரங்களை சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. தன்வி குருவி அப்படி சொன்னதுக்கு மினிக்கி சொல்லுச்சு, அட போமா, இந்த பலகாரங்கள்லாம் தான் எங்க ஊர்லயே கிடைக்குதே. இதை விட நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். உன்னால இதுதான் முடியுமா? நீயும் உன் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உன் பொண்ணுக்கு இந்த சாப்பாடை தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? சரி, ஏதோ உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சு வச்சுட்ட. எனக்கும் வேற வழி இல்ல. சரி, சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப டயர்டா வேற இருக்கேன். அதனால படுத்து தூங்கணும். மினிக்கி அப்படி சொல்றத கேட்டுட்டு புஜ்ஜி குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. புஜ்ஜி குருவி இப்படி சொன்னா, அம்மா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நாம என்ன செஞ்சு கொடுக்கறோமோ அதை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிக்கி ஆண்டி ரொம்ப தான் பண்றாங்கம்மா. நீங்க எதுக்குமா அவங்களுக்கு விழுந்து கவனிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல. தன்வி குருவி இப்படி சொன்னா. புஜ்ஜிமா,
யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து மரியாதையில இருந்து எல்லாமே நம்ம கரெக்டா கொடுக்கணும். அதுதான் நம்ம கலாச்சாரமும் பண்பாடும். அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள எப்படி நாம அவமானப்படுத்தலாம்? நீயே சொல்லு. தன்வியும் புஜ்ஜியும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே சோட்டுவும் லூசி புறாவும் அங்க வந்தாங்க. என்ன தன்வி ஆண்டி, நீங்க வாங்கிட்டு போன மாவெல்லாம் பார்க்கும்போது உங்க வீட்டுல தடபுடலான சமையல் போலயே. ஐயோ, உங்க வீட்டுல சமைக்கிறது தெருவெல்லாம் என்ன ஊரெல்லாம் மணக்குதான், ஒரே பேச்சா இருக்கு. லூசி புறா இப்படி சொல்லுச்சு. அட ஆமா தன்வி, நீ சமையல்ல சும்மாவே பின்னுவ. அது மட்டும் இல்லாம ஏதோ விருந்தாளிங்க வந்திருக்காங்களாம், நீ வகை வகையால சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னும் சாப்பாட்டை எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. முடிஞ்சுனா எனக்கும் கொஞ்சம் தரியா? அட போங்க லூசி அக்கா, நானே அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வந்திருக்கே மினுக்கி, அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது. ஆனா என்னோட வீட்டுக்கு வந்துட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது? சரி, நான் போய் அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் போயிட்டு வரேன். அப்படியே மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சுது. லூசி புறா போய் மகி கழுகு கிட்டையும் சிச்சு காக்கத்துக்கிட்டையும் தன்வி குருவிக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி சொல்லி உதவி செய்யலான்னு கூட்டிட்டு வந்துருந்துச்சு. அவங்க கூடி இப்படி பேசினாங்க. அச்சச்சோ, என்ன லூசி, நீ சொல்றத பார்த்தா தன்வி குருவி ஒரு பெரிய பாதாளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா போலயே. அவளை எப்படியாவது சீக்கிரமா காப்பாத்தி கரை சேர்க்கணுமே. என்ன ஐடியா பண்ணலாம்? சரி, அந்த சாப்பாடுல தானே பிரச்சனை, அந்த சாப்பாட்டுக்கே பிரச்சனையாயிருவோம். அப்படி சொல்லிட்டு சிச்சுக்காகமும் மகி கழுகும் சேர்ந்து சாப்பாட்டுல நிறைய காரத்தை போட ஆரம்பிச்சாங்க. அந்த காரம் எப்படிப்பட்ட காரம் அப்படின்னா கும்பி பாகமே தோத்து போயிரும், அவ்வளவு காரம். வழக்கம் போல தன்வி குருவி மினிக்கி காகத்துக்கு நிறைய வகையான சாப்பாடை சமைச்சு வச்சுது. அத பார்த்துட்டு மினிக்கி காகமும் ரொம்பவே குறை சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுச்சு. என்ன தன்வி, வழக்கம் போல அதே சாப்பாடா? இத சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிரும் போல. இதுக்கு நான் ஊர்லயே இருந்திருக்கலாம். சரி, சாப்பிடுறேன். அப்படி சொல்லிட்டு மினுக்கிக்காக சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சது. அது கும்பி பாகம்னு தெரியாம சாப்பிட்ட காகம் ரத்த கண்ணீரே வடிச்சு கதறிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ தன்வி, உன் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன்றதுக்காக எனக்கு இப்படி காரத்தை போட்டு கொல்ல பாத்தியே. ஐயோ, இந்த சாப்பாட்டை மனுஷன் எப்படி சாப்பிடுவான்? என்ன நீ பழி வாங்குறதுக்காகவே வேணும்னு காரத்தை போட்டிருக்க. ஐயோ முடியலையே, தண்ணி தண்ணி. அப்படி சொல்லிட்டு மினுக்கிக்காகவும் இந்த கிராமமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பட்டணத்துக்கே பறந்து போயிருச்சு. தனக்கு உதவி செஞ்சது தன்னோட நண்பர்கள்னு தெரிஞ்ச தன்வி குருவி மகி கழுகு, சிச்சுக்காகம், லூசி புறா, சோட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தன்னோட நன்றிய தெரிவிச்சது. இதுல இருந்து நாம என்ன நீதிய கத்துக்க போறோம்னா, விருந்தாளிகள் வந்தா அவங்க வேலைய பார்த்துட்டு ஒரு 2 நாள் இருந்தமா சாப்பிட்டமான்னு போகணும். அவங்க எல்லைய தாண்டும் போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் கும்பி பாகமா தான் இருக்கணும்.